பேர் என்ன? வினோதா. நார்மலாக இந்த பிரிட்ஜுக்கு மேலே நம்ம போகிறது இங்கேருந்து போகிறோம் அப்படின்னா ஒன்றில் தான் ஏறுவோம், 2 இடையில போடுறது இல்லை. அதனால் ஒன்றுலேயே மெதுவாக அந்த வைப்ரேஷன் பாயிண்ட்லேயே கொண்டு போவோம் வண்டியை. கொஞ்சம் தூரம் போனதும் ரேஸில் காலை மாற்றி அந்த ரேஸ் கால் வந்து கொஞ்சம் தூரத்துக்கு நீங்கள் கொஞ்சம் லைட்டாக தான் போகணும். 10 கிலோமீட்டர் மேக்ஸிமம், 10 to 15. அந்த 15லேயே நம்ம திருப்பிடலாம். இங்கே ரேஸ் தேவைப்படுது, ஆனால் திரும்புகிற இடத்துல ரேஸ் தேவைப்படாது மோஸ்ட்லி. இங்கே இது வரைக்கும் அந்த கார்னர் வரைக்கும் ரேஸ் கொடுத்துட்டு, ரேஸ் ரொம்ப குறைய வராமல் கொஞ்சமாக கொடுத்துட்டே என்ன பண்ணுங்க, அப்படி திருப்புங்க. இந்த இடத்துல ரேஸ் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. திரும்பவும் இந்த பக்கம் திருப்புங்க ஃபாஸ்ட்டாக. இந்த பக்கம் ஃபுல்லாக இந்த பக்கம். இது பரவாயில்ல, விட்டுருங்க, நான் வச்சுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் கவனமாக லெஃப்ட்டில் வாங்க. திருப்பும்போது ஒன்று போதும். ரெண்டாவது ஒன்று வந்து உள்ளே வந்து வெளியில் வந்து வண்டி அந்த லைனில் வரும்போது பார்த்து அதே ஒன்று அப்படி எடுத்து விட்ருங்க, ரோட்டை போகிறேன். ஓகே, போகணும். அப்படி போயிட்டே கொஞ்சமாக ரேஸ் கொடுத்து செகண்ட் எடுத்துடணும். கேமரா வச்சுன்னு பயந்துட்டீங்களா? இல்லை சார், பயம். நார்மலாக ஓட்டுவீங்க அந்த இடத்துல எடுப்பீங்க நீங்கள். இதுதான் சின்னதாக ஒரு இது பிரச்சனை இல்லை. மெதுவாக போங்க, 15 கிலோமீட்டர் போங்க. ஹார்ன் அடிச்சுக்கோங்க, கொஞ்சம் உள்ளே கொண்டு போங்க வண்டியை. 2 பக்கமும் உள்ளே இருக்கிற மாதிரி பார்த்து. ஆட்டோ வந்தால் எப்படி அந்த ஆட்டோ அந்த சைடு தான் வரும், நீங்கள் இந்த சைடு வந்தாது. வரும்போது தான் இந்த சைடு வரும். நீங்கள் இங்கே வரைக்கும் வரும்போது அவன் அந்த சைடு போயிடுவான். ரைட்டில் பார்த்துட்டே மெதுவாக கொஞ்சமாக தொட்டுட்டு போங்க. ரேஸில் ரொம்ப தொட வேணாம், இந்த சைடாக போங்க ஓரமாக. காலேஜ் ஓப்பன் ஆயிடுச்சா? 15 சார். பார்த்துங்க. அப்புறம் அதுக்குள்ளே டெஸ்ட்டுக்கு மெதுவாக பிரேக் வச்சுக்கோங்க. தேவைப்பட்டா, தேவையில்லைன்னா விட்டுக்கிடலாம். தேவைப்படும் போது பிரேக் வைக்கும்போது கிளச் கொஞ்சம் மேலே கூட பகுதி கொடுத்துக்கலாம். பஸ் வந்துடக்கூடாது திடீர்னு, அதனால் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. அப்படி ஹார்ன் அடிச்சுக்கோங்க. இப்போ 3வது கியரை மெதுவாக ஷிஃப்ட் பண்ணுவோம். 3வது கியரை ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நமக்குள்ளே அந்த ஸ்டீரிங் உட்காந்துருக்கான்னு பார்த்துங்க. இப்போ ரெண்டு எல்லாமே கூட்டமாக நிற்கிறாங்க. அப்போ நமக்கு 3 கஷ்டம்தான். அப்போ பிரேக் கரெக்டான பிரேக் எடுத்து கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ணி கொஞ்சமாக கொண்டு போயிடணும் வண்டியை ஸ்லோவாக. இதுக்கு முன்னாடியே பிரேக்கை போட்டுக்கணும். ஏன்னா எல்லா வண்டியும் ரிலீஸ் ஆகலை அப்படின்னா நீங்கள் 1 தான் எடுக்கணும். ஆனால் இப்போ தேவையில்லை, 2 எடுக்கலாம். அப்படின்னா 2மே கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கணும். அந்த பிரேக்கும் கிளச்சையும் எடுக்கும்போது என்ன ஆகுது, எந்த அலம்பல் இல்லாமல் வண்டி ரெடி ஆகிடும். இன்ஜின் எந்த ஷேக்கும் வராது. பேக்கில் பார்த்துங்க, இந்த லெஃப்ட்டில் பார்த்துங்க, ரைட் பார்த்துங்க, பஸ்ஸு பார்த்துங்க. இந்த லெஃப்ட்லேயே போங்க. இந்த ஸ்பீடையே கொண்டு போங்க, அப்படியே வளைச்சிடலாம் கரெக்டாக. இந்த மாதிரி டைமில் ஸ்பீடை ஏற்றிட்டு டக்குன்னு 3வது கியரை ட்ரை பண்ணக்கூடாது. நமக்கு முதல்ல தேவை லைனு. அந்த லைன் சரியானதான் நமக்கு ஸ்பீடை ஏற்றணும். இப்போ 3வது கியர் போடுங்க. இந்த இடத்துல சின்னதாக ஒரு வளைவு, அந்த 3க்கு சின்னதாக ஒரு வளைவு, அவ்வளோதான். கொடுத்து போயிட்டே இருங்க. 3ல் போனாலே போதும். 4லாம் நீங்கள் ரோடு ரொம்ப ஃப்ரீயாக இருக்குன்னா 4 போகலாம். 3லேயே 2யும் 3யும் மாறி மாறி மேனேஜ் பண்ணிக்கலாம். இதே 3ல் தான் நம்ம அந்த பெண்ட்லேயும் திருப்ப போகிறோம். அந்த பெண்டில் 4ல் வந்தீங்கன்னா, இந்த பகுதியில் நீங்கள் 4ல் வந்தீங்கன்னா வேகமாக அந்த பெண்டில் நீங்கள் பிரேக் கொடுத்து 3 எடுக்கணும். இப்போ 3ல் இருக்கிறதுனால நமக்கு 3 தான் தேவைப்படுது. அப்படின்னா 2 எடுக்கிற அவசியம் கிடையாதுங்க. இந்த பெண்டு மட்டும் கரெக்டாக அந்த பைக் ஒட்டினாப்புல நல்லா பெண்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணுங்க. திரும்ப அட்ஜஸ்ட் பண்ணுங்க. 3க்கு இது ஓகே. போயிட்டே இருங்க நேரம். இப்போ அந்த ரவுண்டு போர்டில் நான் வந்து ரைட்டில் போய் யூட்டர்ன் பண்ண சொல்கிறேன்னு வைங்களேன். நீங்கள் இண்டிகேட்டர் முதல்ல கொடுத்துருங்க, அந்த பக்கம் கொடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுங்க ஆரம்பிச்சிருங்க. ரொம்ப ஒதுங்காமல் முதல்ல மிடில் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சைடு எடுங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் சைடு எடுங்க. அங்கே உத்து பார்த்துருங்க ஃபுல்லாக வீவை, அந்த சைடு உத்து பார்த்துருங்க. இப்போ நீங்கள் எடுக்கிறது பிரேக்கு. லைட்டாக பிரேக் எடுத்துகிட்டு நல்லா ஒதுங்கிருங்க. அந்த ஒதுங்குற கேப்பில் ஒரு கையில் ஒதுங்கிக்கிட்டே கையை பிடிச்சிக்கோங்க. ஒரு கையில் அழுத்தமாக பிடிச்சிக்கிட்டலாம் கிளச்சை கொடுத்துருங்க. உள்ள பிரேக்கில் லைட்டாக வச்சு செகண்டை டக்குன்னு எடுத்து விடுங்க. எடுத்து விட்டு 2 கையில் அப்படி சுற்றுங்க வண்டியை லைட்டாக. அப்படியே தான் அது போதும். கொஞ்சம் எடுத்து விடுங்க லைட்டாக. திரும்ப சுற்றுங்க, கிளச்சை எடுத்து விடுங்க லைட்டாக.
கொஞ்சம் சுற்றுங்க, ரொம்ப சுற்ற தேவையில்லை, கொஞ்சமாக சுற்றினா போதும். கொஞ்சமாக அந்த அந்த வளைவுக்கு தகுந்த மாதிரி, அவ்வளோதான். அதோட பிடிச்சிக்கிட்டு லைட்டாக எடுத்து விட்டால் போதும், அவ்வளோதான். திரும்ப கொஞ்சம் லைட்டாக அந்த பக்கம், திரும்ப கொஞ்சம் இந்த பக்கம் லைட்டாக, அவ்வளோதான். ரவுண்டு போட பொறுத்தவரை நமக்கு மாறி மாறி வரும், ரொம்ப போட்டு அலம்பக்கூடாது வண்டியை. ரைட்டே போங்க, ரைட்லேயே அப்படியே போங்க. ஓப்பன் ஆச்சா சிக்னலே? இப்போ போயிடுங்க, இங்கே பார்த்துட்டே போயிடுங்க, அப்படியே நேராக போயிடுங்க, அப்படியே உள்ள இங்கே பார்த்துட்டே போங்க. ஒரு வண்டி வருது இல்லை, பார்த்துட்டே நேராக போயிடுங்க. நேராக போகும்போது இங்கே வண்டி இல்லைல்ல, இண்டிகேட்டர் லெஃப்ட்டில் போடுங்க. அந்த வண்டி வர்றதுக்குள்ளே நம்ம இந்த லைனை பிடிச்சிக்கோங்க. நமக்கு தேவையான லைன் இதுதான். அப்போ அந்த லைன் வேணாம், முடிவு பண்ணிவிட்டு இந்த லைன் கரெக்டாக கொஞ்சம் ஓட்டக்கூடாது, இப்படி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். மெதுவாக போங்க. இந்த இடத்துல 2 தானே போயிட்டுருக்கோம், 3 தேவையில்லை. அப்படின்னா மெதுவாக போய்க்கலாம், அப்படி போயிட்டு. இப்போ ஸ்பீடு போங்க இன்னும் கொஞ்சம். இப்போ 3 போடுங்க. 3 போட்டு வளைவு தாண்டி சரி பண்ணுங்க. முன்கூட்டி சரி பண்ண வேணாம், இப்போ தாண்டி சரி பண்ணுங்க. இப்போ சரி பண்ணி போங்க, அப்படியே ரேஸ் கொடுத்துட்டே போங்க, அப்படி கொடுத்துட்டே போயிட்டு இருக்கீங்க. ஆனால் அந்த லைன் நம்ம இது வரைக்கும் போகலை, கரெக்டாக? அப்போ இது ஃப்ரீயாக இருக்கும்போது இதுதான் போகணும் நம்ம. இது எப்போ டிராஃபிக் நெருக்கமாகுதோ அங்கே ஃப்ரீயாக இருந்தால் அங்கே மாறிக்க வேண்டியதான். இதுலேயே போயிட்டு இருங்க, அப்படியே இதுலேயே போயிட்டு இருங்க. இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இதில் யார் வந்தாலும் லைட்டாக ஹார்ன் கொடுத்துங்க. இதுலேயே போயிட்டே இருங்க, அப்படியே கரெக்டாக அதே ஸ்பீடு தான். ஸ்பீடு ஏற்றவே கூடாது, ஏன்னா நம்ம நெருக்கத்தில் வரோம். அப்போ வளையும் அதே மாதிரி ரைட்டாக அவ்வளோதான். இப்போ பிரேக்கில் நுனிவரில் வச்சு கிளச்சை அழுத்துங்க. நுனிவரில் வச்சதோட வண்டியை வளைச்சதோட 2வது கீர் எடுத்து விடுங்க. அப்படியே நேராக வைங்க, சரி. அப்படியே நிறுத்துங்க வண்டியை, இங்கேயும் நிறுத்திடுங்க. 1 போட்டு வச்சுக்கோங்க. கொஞ்சம் கோட்டுக்கிட்ட போங்க, லைட்டாக. கிளச்சுடைய பகுதி இதுக்கு மேலே வரக்கூடாது, இதுதான் கணக்கு. இதுக்கு நிற்கணும்னா கிளச்சை கொஞ்சம் உள்ளே வச்சு தான் நிற்கணும். பிரேக்கில் நீங்கள் உள்ளே வைக்காமல் நின்றீங்கன்னா வண்டி அலம்பிக்கிட்டே இருக்கும், புரியுதுங்களா உங்களுக்கு? அது எப்போன்னா மேட்டில் மட்டும்தான் அந்த மாதிரி, ஓகேவா? லைட்டாக கொஞ்சம் இருங்க. அந்த வண்டி மூவ் ஆகும் அந்த பக்கம். அந்த வண்டி ரெடியாக வரேன்னா நமக்கு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். மைல்டாக அந்த அலம்பலை கரெக்டாக கொண்டு வரணும். கரெக்டாக கொண்டு வாங்க அந்த அலம்பலை. இந்த அலம்பலை தான் சொன்னேன். இந்த அலம்பலை தான் நம்ம ஆர்டிஓவில் வந்து யூட்டர்ன் பண்ணுவோம் புதியா. இப்போ கால் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த 1 செகண்ட் நீங்கள் பொறுமை இல்லைன்னா உங்களுக்கு கஷ்டமாக போயிடும் யூட்டர்ன் பண்ணுறது. இப்போ செகண்ட் போடுங்க. நிறைய பேர் கேட்குறாங்க, இந்த கிளச்சில் மட்டும் எப்படி சார் யூட்டர்ன் பண்ண முடியும்னா பண்ணலாம். நீங்கள் இப்போ எடுத்தீங்களா அந்த அலம்பலில் இன்ஜின் ஒரு 5 கிலோமீட்டர் சுற்ற ஆரம்பிச்சிடும் வண்டி வீலு. இப்போ 3rd போடுங்க. கோட்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி பார்த்துங்க, கொஞ்சம் கூட வெளியே தவறக்கூடாது வண்டி. இப்போ 3rdலேருந்து ஸ்பீட் பிரேக்கர் கண்டுட்டோம். அப்போ பிரேக்கை ரெடியூஸ் பண்ணுங்க கொஞ்சம் லைட்டாக, அவ்வளோதான். அந்த கால் அங்கேயே இருக்கட்டும். கிளச்சை கொடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக வேலையை முடிச்சிடலாம். 2வது கீருக்கு வேலையை முடிச்சிட்டிங்கன்னா, சப்போஸ் இந்த இடத்துல 1 தான் ஏறணும் அப்படின்னா இன்னொரு பிரேக்கை வைங்க கீழே. இப்போ 1க்குள்ள ஸ்பீடு வந்துச்சா, அப்போ நெருக்கமாகும் போது கீரை நெருக்கமாக ஓரமாக போடுங்க, அப்படியே அவ்வளோதான். இப்போ நம்ம தூக்கி விடுறது அந்த பகுதி கரெக்டான கிளச்சை பகுதியை வந்து வைப்ரேஷனில் ரெடி பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்பீட் பிரேக்கரில் ஏறி இறங்கிடும் வண்டி. லெஃப்டில் ஓரம் வந்துடுங்க. அங்கே அதே இடத்துல எங்கே நிப்பாட்டிங்களோ அதே இடத்துக்கு போயிடுங்க. இப்போ செகண்ட் போட்டு காலை மெதுவாக எடுத்துக்கணும். திரும்ப போங்க, மேலே போயிடுங்க. அப்படியே போயிடுங்க. கரெக்டாக அந்த மரத்துக்கு நேராக நின்ற இடத்துல நில்லுங்க. அப்படியே நில்லுங்க. போதும். கிளச்சை கொடுத்துட்டு பொறுமையாக பிரேக் கொடுக்கணும், அவசரம் இல்லை. நியூட்ரல் பண்ணி விட்டுடலாம். நியூட்ரல் பண்ணிவிடுங்க.